டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பிலிப்பைன்ஸ் ஃப்ரம் இந்தியா. சீனா அருகில் இருக்கும் பிலிப்பைன்ஸ் நமது தேசத்தினரிடம் இருந்து பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குகிறது. இதுதாங்க இப்போ இருக்கிற டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தியா இடையேயான உறவுகள் பல துறைகளில் வளர்ந்து வருகிறது. முக்கியமாக பாதுகாப்பு துறையில் வளர்ந்து வருகிறோம். மற்றும் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த உள்ள ஒத்துழைப்பு, கூட்ஸ் ட்ரேடு, பொருட்கள் வணிகம், வளர்ச்சிகளில் அனைத்திலும் முன்னேறி வருகிறோம். பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் பெர்னிடாண்ட் மார்கோஸ் ஜூனியர் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையேயான இருநாட்டு சந்திப்புகள் வலியுறுத்துகின்றன. பிலிப்பைன்ஸ் இந்தியன் மேட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. இது இந்திய உற்பத்தி தரத்தில் உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. இந்த தெற்கு சீன கடல் பிரச்சனைகளுக்கு எதிரான பதில் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்தியாவிடம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கும் பிலிப்பைன்ஸ் இது பிலிப்பைன்ஸ் வியூகம் என்றும் இந்த வியூகம் தான் பதில் என்றும் கருதப்படுகிறது. இதில் பிலிப்பைன்ஸ் மிலிட்ரி ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு சாதகமாக பார்வை உள்ளது, எஸ்பெஷலி பிரம்மோஸ் க்ரூ மிசைல் பாராட்டுக்குரியது, இன்னும் 2 பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டம் வரவிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அவங்க சைடில் வெஸ்ட் பிலிப்பைன்ஸ் அண்ட் தெற்கு சீன கடல் எல்லை பிரச்சனைகளுக்கு எதிரான வலிமையை காட்டுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் எல்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. 2016ஆம் ஆண்டு சர்வதேச தீர்ப்பாயம், அதாவது இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல், ஓகேங்களா, அதாவது நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பிரச்சனை முடியறதுக்கு 6லேருந்து 8 மாதம் ஆகும், ஓகேங்களா. இதுவே ட்ரிபியூனல்னா ஒரே நாளில் முடிஞ்சிடும். இந்த ட்ரிபியூனல் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கேசஸில் உடனடியான தீர்ப்பு வரணும் அப்படின்னா ட்ரிபியூனல் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது மாதிரி ஒரு நாட்டு மேலேயே கேஸ் கொடுக்கும்போது அதை ட்ரிபியூனல் வழியாக பண்ணும்போது அந்த கேஸ் வேகமாக முடியும். அதுக்காக தான் ட்ரிபியூனல் சொல்லப்படுது, தீர்ப்பாயம் சொல்லப்படுது. தீர்ப்பை சீனா மதிக்க வேண்டும். ஏன்னா நாம் கொடுத்த தீர்ப்பு இல்லை, நாம் கொடுத்த வழக்கில் தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக வந்திருக்கு. தீர்ப்பை சீனா மதிக்க வேண்டும் என்பதில் பிலிப்பைன்ஸுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மட்டும் அல்லாமல் நம்ம நாட்டில் கொண்டு வருகிற சில ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட், அதாவது இந்தியா பிலிப்பைன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸில் டாப் கிரேடில் இருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 இந்தியா தான், 2வது பிலிப்பைன்ஸ், 3வது சைனா, ஓகேங்களா. இப்போ பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங்கில் கெட்டிக்காரங்க. அனைத்து துறைகளிலும் நம்ம அவங்களோட சேர்ந்து வேகமாக வளர்ந்து மேம்படுத்த முயற்சிகள் ஒரு மாடலாக தெரியுது. நம்மளோட மாடலை அவங்களோட ரிசோர்ஸிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலெல்லாம் கிடையாது. விவசாயம், பேரிடர் மீட்பு குழு, டிசாஸ்டர், ஹெல்த்து, சர்வைவல். இந்த பேரிடர் மீட்பு குழுனா இப்போ எங்கேயாவது வந்து வெள்ளம் புகுந்து ஒரு கிராமமே வந்து தத்தளிக்குது, அந்த இடத்துல மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு மீட்பு குழு வராங்கல்ல, போலீஸ் சைட்லேருந்து, ஃபயர் இன்ஜின் சைட்லேருந்து, அவங்கள தான் வந்து மீட்பு குழு, பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்லுவாங்க, டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது மாதிரியான ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளங்களோட பங்குகளில் வந்து பிலிப்பைன்ஸோடு சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்மளோட மாடலை அங்கே ஒர்க் பண்ணி பார்க்குறோம். நம்மளோட எதிர்கால திட்டங்களை வந்து அங்கே ஒர்க் பண்ணி பார்க்குறோம். விவசாயத்தில் பயிர் விதைத்தால் முதல் அறுவடை வரை 6லேருந்து 8 மாதத்துக்குள் ஆகும். இப்போ சொல்லுங்கள், நம்மளோட ரிசோர்ஸ் அவங்களோட பண்ணி பார்க்கும்போது அதில் எவ்வளோ வந்து டஃபஸ்ட் சாப்டர்லாம் இருக்குன்னு, ஓகேங்களா. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸும் கிறிஸ்டின் நாடு, இவங்களாம் 90% கிறிஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இவங்களோட நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிள், நம்ம ஊர் எலெக்ஷன் ஆரம்பித்து முடிந்த பிறகு தான் கணக்கு வழக்குகள் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம கையில் டைம் இல்லை. வேகமும் பிளானும் ஹியூமன் ரிசோர்ஸும் டைமும் எல்லாம் எமர்ஜென்சி நார்மலாக அப்படிங்கிற வளையத்துக்குள்ள ஆடிட்டிங் கணக்கு சரிபார்க்கப்படுறது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் எல்லாமே, ஓகேங்களா. எலெக்ஷன் நடக்கும் போதே மக்கள் மேலே எதுவும் திணிக்க முடியாது. இதற்காகவே நம்மளுக்கு ஒரு தீவு இருக்குது, தீவு ஐலாண்ட், அதுதான் பிலிப்பைன்ஸ் ஐலாண்ட். இவங்க சென்சார் உற்பத்தி பண்ணுறாங்க, மெஷின் அசம்பிளிங் பண்ணுறாங்க, டெஸ்டிங் பண்ணுறாங்க, அதிக ரிசோர்ஸ் வளங்களை வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, இது இரு நாட்டு பங்காளிகளின் வியூகங்கள்னு சொல்லப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் வீக் இந்தியன் அண்ட் பிலிப்பைன்ஸ் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் நெசசரி ஸ்டெப்ஸ் கம் டுகெதர்.
அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊருக்குள்ள கூர்க்கா வருவாங்கள்ல, அது மாதிரி இந்தியா பிலிப்பைன்ஸும் ஒன்று சேர்ந்து தெற்கு சீன கடல் எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்காங்க. போர்க்கப்பல் வாங்கவும் அதில் பயிற்சி பெறவும் மேற்கொள்ளப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் 2022லேருந்து 2023 வரைக்கும் $3 பில்லியன் வந்து இந்தியாட்டிருந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். எல்லாம் கான்செப்ட் ஓவர். இப்போ கன்க்ளூஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். இவங்க எதை கொள்முதல் பண்ணியிருக்காங்கன்னா பிரம்மோஸ் குரூ மிசைல் 3 வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் முடிவுரைக்கு வந்தோம்னா, முக்கிய நிலையில் இந்திய பிலிப்பைன்ஸ் உறவுகள் உள்ளான, அதாவது டிஃபென்ஸ், குரோத், எக்கனாமிக் ரிலேஷன் எல்லா சாப்டர்லையும் கூட்டாளியாக விரிவடைந்து வருகிறது. மற்றும் இதை எப்படி பார்க்கலாம்னா, வியூகங்களின் பங்காளிகளாக பார்க்கலாம். இது டிஃபென்ஸ், குரோத், வெல்னஸ் கொண்ட தொலைநோக்கு தருணம். வெல்னஸ்ங்கிறதுக்கு ஹெல்த் எல்லாத்துலேயும். ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க அவேர்னஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? தெற்கு சீனா இடையில பதற்றம் நிலவுது. அந்த பதற்றத்தை இந்தியாவோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கல்லையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் க்ரோத்லையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்கிற டாப் நியூஸ் இதுதான். ஓகேங்களா? தேங்க்யூ.